அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் யுனிவர்சல் தவ்ஹீத் ஜமாத் 6 ஆண்டுகளில் கடந்து வந்த பாதை ஒரு குறுஞ்செய்தியாக தங்கள் முன் தற்போது. உலகமே கொரோனா பாதிப்பில் முடங்கியிருந்த நேரத்தில் ஜூலை 7ஆம் தேதி 2020ஆம் வருடம் பீமநகர் ரஃபீக் ஆலிம், அப்பாஸ் அலி, பக்ருதீன், முகமது இர்பான் ஆகிய 4 பேரும் யுனிவர்சல் தவ்ஹீத் ஜமாத் UTJ என்னும் புதிய அத்தியாயத்தை தொடங்கினார்கள். தொடங்கிய உடனேயே இஸ்லாத்தில் சிறந்த காரியமான பசித்தோருக்கு உணவளிப்பது என சாலையோர மக்களுக்காக உணவு தயாரித்து அன்றைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முன்னிலையில் உணவு வாகனங்கள் அணிவகுத்து தொடங்கப்பட்டது. இப்படி கொரோனா காலத்தில் ஹஜ் பெருநாளின் வருகை அல்லாவின் மார்க்க பணிக்காக களத்தில் இறங்கியது UTJ. முதலாக கூட்டு குர்பானி திட்டத்தில் பக்கெட்டில் கறி டெலிவரி செய்யப்படும் என புரட்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டு UTJ சகோதரர்கள் மற்றும் மதரசா மாணவர்கள் களத்தில் இறங்கி சிறப்பான முறையில் செய்யப்பட்டது. கொரோனா பாதிப்பில் மக்களுடன் பங்கேற்கும் விதமாக சுமார் 480 குடும்பங்களுக்கு ரூபாய் 1500 மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஜாதி மதம் பாராமல் விநியோகம் செய்யப்பட்டது. UTJவின் பலம் தற்போது இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களாகிய தாங்கள்தான். உங்களில் ஆலிமாக்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாபரி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி என மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கும் உன்னதமான கல்லூரி நிறுவப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், தற்போது 7ஆம் ஆண்டு வெற்றி பாதையில் தொடர்கிறது. இதுவரை 60க்கும் மேற்பட்ட ஆலிமாக்களை உருவாக்கியுள்ளது. பிறர் நலம் நாடும் இஸ்லாம் என்ற அடிப்படையில் UTJ தனது பணியில் ஒரு அங்கமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குறிச்சியில் ஆதரவற்ற வயது முதிர்ந்த பெண்மணிக்கு புதிய வீடு கட்டித்தரப்பட்டது. இந்த பணிகளில் ஒன்றுதான் நமது பீமநகர் தவ்ஹீத் பள்ளிவாசலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்ற மக்ரிப் தொழுகைக்கு பிறகு பயான் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மார்க்கம் அனைத்து நலன்களையும் வலியுறுத்துகிறது என்ற அடிப்படையில் மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ளவும் சிறந்த ஏற்பாடாக நமது பள்ளிவாசலில் 3வது தளத்தில் UTJ ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்ற பெயரில் சிலம்பம் பயிற்சி நடைபெறுகிறது. இந்த அனைத்து செயல்பாடுகளும் நடைபெறும் தலைமை செயலகமாக நமது பீமநகர் தவ்ஹீத் பள்ளிவாசல் திகழ்கிறது. இந்த பள்ளிவாசலுக்கான இடம் வாங்கிய வருடம் 2023. அடுத்த ஓராண்டுக்குள் கட்டுமான பணியை முடித்து 2024ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சிறப்பு விழா கண்டது. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 6 ஆண்டுகளாக ஏராளமான நிகழ்ச்சிகள், அதில் பங்கேற்ற தலைவர்கள் என பட்டியலை தயாரிக்கலாம். கோவை ஐயூப், பாளை ரஃபீக், ஹைதர் அலி, தமீமுல் அன்சாரி, ஃபாத்திமா சபரிமாலா, மௌலவி அஷ்ரப்தீன் ஃபிர்தௌசி எனவும் இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2023ஆம் ஆண்டு திருச்சி இனாம்குளத்தூர் பகுதியில் நடைபெற்ற மாபெரும் இஸ்திமா மற்றும் அதில் சேவை பணியில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இலவச ஆம்புலன்ஸ் சேவை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இறைவனுக்கே புகழ் அனைத்தும். ரமலானுடைய நோன்பு காலங்கள் மற்றும் சுன்னத்தான அரஃபா, ஆஷுராவுடைய நோன்பு காலங்களாக இருந்தாலும் நோன்பு கஞ்சி விநியோகம் மற்றும் சகர் உணவு விநியோகம் என அனைத்து நன்மையான காரியங்களிலும் UTJ சகோதர சகோதரிகள் தங்களது சக்திக்கு உட்பட்ட பணிகளை நிறைவேற்றி வருகின்றனர். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இரத்த தான சேவைகளை வழங்கி வந்த நிலையில் எங்களது சேவையை ஊக்கப்படுத்தும் விதமாக அப்போலோ மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அன்றைய மாநகராட்சி ஆணையர் அவர்களால் சிறந்த இரத்த தான சேவைக்கான விருது வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு சமூக சேவைகளை தொடர்ந்து செய்து வந்த எங்களது பணிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக SYPA அமைப்பு 2026 ஜனவரி மாதம் நடத்திய விருது வழங்கும் நிகழ்ச்சியில் 2026ஆம் ஆண்டிற்கான சிறந்த போர்வாள் விருது UTJக்கு வழங்கப்பட்டது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பணிகளை தொடர்ந்து செய்து தற்போது இந்த வளர்ச்சியை எட்டியுள்ளோம். இன்ஷா அல்லாஹ்.
யூடிஜே சகோதர சகோதரிகளின் இலக்கு மறுமையில் சுவனத்தை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாகத்தான். அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த குடும்ப தர்பியா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இறைவனின் அருளால் இன்னும் பணிகள் தொடர இறைவனிடத்தில் துவா செய்வோம். ஜஸகல்லா கைரா. فوق اثنتين فلهن ثلثا ما ترك وإن كانت واحدة